ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 2:7 நம்ம இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். நீர் என் ஜனம் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தை நமக்கும் ஆண்டவர் அங்கு உபயோகிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்களே என்னும் அறிவை நமக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நாட்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். அப்போ அவருடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறோம். ஆனால் அவருடைய நாமத்தை நாம் தூஷிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஏனென்றால் அவர்கள் அல்லவோ என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறார். இவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள், நாம் பேசுகிற பேச்சுகள், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாக நாம் கிறிஸ்துவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சாணியர்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அவர்கள் என்பது உலகம். உலகத்தில் நாம் வாழும்போது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பா, இவர்கள் அல்லவா உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அப்படியாக நடப்போம். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய நாம் போதுமானவராக இருக்கிறபடினால அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு, தூஷிக்காதபடிக்கு நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.